ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, இப்போது உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டமான சூழ்நிலை எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? உன் வாழ்வில் அந்த சூழ்நிலையை உருவாக்கியதே நான் தானே. அதிலிருந்து எப்படி உன்னை வெளிக்கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். அதுக்கு முன்னால் என் குழந்தையான நீ எதையும் தாங்கும் சக்தியை பெற வேண்டும் என்று தானே இந்த பரீட்சையவே நான் உனக்கு கொடுத்துருக்கேன். கூடிய விரைவில் இந்த கஷ்டத்திலிருந்தும் நீ மீண்டு வருவ. அதுக்கு பிறகு எந்த கஷ்டமும் உன்னை நெருங்காத அளவிற்கு மிக சக்திசாலியான தைரியசாலியான ஆளாகவும் நீ மாறிடுவ. நாளை விடியலிலேயே நீ எதிர்பார்த்த ஒன்றை நிச்சயமாக உன் கைகளில் நான் கொண்டு வந்து சேர்க்கிறேன். உன்னை புரிஞ்சுக்காத விஷயங்கள் தான் உன்னை விட்டு விலகுமே தவிர, உன்னை சரியாக புரிந்து கொண்டதும் உனக்கானதும் உன்னை புரிந்து கொண்ட மனிதர்களும் ஒருபோதுமே உன்னை விட்டு விலகி போகணும்னு நினைக்கவே மாட்டாங்க என் செல்லமே. எல்லா விஷயங்களும் நன்மைக்கேன்னு நினச்சி கடந்து போக கற்றுக்கோ. உன் கூடவே இருக்கிற நான் எத்தனையோ துன்பங்களை பார்த்து கடந்து வந்து விட்ட உனக்கு இப்போது துணையாக உன்னுடனேயே இருக்க போகிறேன். தேவையில்லாமல் உன் வாழ்க்கையை நினச்சி நீ பயம் கொள்ள வேண்டாம் என் செல்லமே. உன் மேலே நான் வச்சிருக்கிற அன்பும் பாசமும் நிச்சயமாக உன் வாழ்க்கையை அழகானதாக மாற்ற தான் போகுது. உனக்கான வாழ்க்கையை நீ நினச்சதை விட மிக சிறப்பாக நான் மாற்றி அமைக்கப் போகிறேன். உன் மனம் குளிரும்படி உனக்கான விஷயங்களையெல்லாம் மிகச் சிறப்பாக நடத்தி கொடுத்து நாளைய விடியலையும் உனக்கான வெற்றி விடியலாக மாற்றப் போகிறேன் என் செல்லமே. இனி எல்லாமே நீ நினச்சது போல தான் நடக்குன்ற நம்பிக்கையை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு தேவையில்லாமல் கண்டதையும் யோசிக்கிறத இப்போவே நிறுத்திடு. ஏன்னா உன்னுடைய எல்லா வழிகளையும் தூக்கி துரத்தி அடிப்பதற்கு நான் வந்து விட்டேன் அல்லவா. இத்தனை நாள் நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் இப்போது ஒன்றுமில்லாமல் போகப் போகிறது. உனக்காக நான் வச்ச எல்லா சோதனைகளையும் நீயும் கடந்து வந்து விட்டாயல்லவா. இனிமேல் நல்லது மட்டும்தான் நடக்கும். உண்மையான அன்பில் 1000 சண்டை வந்தாலும் சரி, அவர்களுக்குள் இருக்கக்கூடிய அன்பு நிச்சயமாக ஜெயித்துவிடும் தானே. மீண்டும் அவர்களும் பேசிவிடுவார்கள் தானே. அப்படிதான் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும். என்னதான் உன்னுடைய பிரச்சனைகள் உனக்கு கஷ்டத்தை உருவாக்கினாலும் கூட சீக்கிரமே அது சரியாகி உன் வாழ்க்கையை நீ இன்பமயமாய் வாழ ஆரம்பிச்சிடுவாய் என் செல்லமே. எப்போது ஒன்றை நீ முழுசா நம்புறியோ அந்த நொடி முதலே உன் முயற்சிகளெல்லாம் வெற்றிகளாக மாறத் தொடங்கிடும். உன் லட்சியத்தை நோக்கி நீ முன்னேற போகிற. உன் வாழ்க்கையிலையும் பல அற்புதங்கள் நடக்கப் போகுது. நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் நல்ல நல்ல விஷயங்களையும் சுபமங்களகரமான காரியங்களையும் உனக்காக நான் நிறைவேற்றி கொடுக்கிறேன். உனக்கான செம்மையான வாழ்க்கை உன்னை தேடி வந்துக்கிட்டே இருக்கு. இனிமே உன் வாழ்க்கையில் குற்ற உணர்வுகளோ பயமோ இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீ முயற்சி செய்த எல்லா விஷயங்களிலும் என் ஆசீர்வாதத்தோடு உனக்கானதை நான் செஞ்சு முடிப்பேன். உன்னுடைய கடமைகளை மட்டும் நீ செய்யி. உன் கரங்களால் வேலை செய்யி. வாயினால் பேசு, கண்களால் பாரு. அதே போல உன் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய எண்ணத்தோடு உனக்கான வேலைகளையும் செஞ்சு கொள். ஆனால் உன்னுடைய மனசை மட்டும் உன் சாயப்பா என்கிட்ட கொடுத்துடு என் செல்லமே. உன்னுடைய கைகளும் கரங்களும் வாயும் எது வேணாலும் எப்படி வேணால் வேலை செய்யட்டும். ஆனால் உன்னுடைய மனசு மட்டும் என்னை நோக்கி இருக்கும்படி நீ பார்த்துக்கிட்டினா எந்த கவலையுமே இல்லாத களிப்பான சந்தோஷமான வாழ்க்கையை உனக்கு அமைச்சு கொடுப்பேன். 1000 கவலைகளோடு உன் வாழ்க்கையை நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்கன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் என்ன நினைக்கும் போதெல்லாம் உன் மனசு மகிழ்ச்சி ஆகுகிறது தானே. கூடிய சீக்கிரம் என்னுடைய அருளாலும் ஆசீர்வாதத்தாலும் உன் வாழ்க்கையானது சீரும் சிறப்புமாக செல்வாக்கோடு நோய் நொடியின்றி நீண்ட ஆயுளோடு நீயும் உன் குடும்பமும் சந்தோஷமாக நிம்மதியாக வாழப் போறீங்க. எதை நினைச்சும் கவலைப்படாத. எந்த பாவமும் இல்லை என்ற எண்ணத்தை மட்டும் உனக்குள் உருவாக்கி கொள்ளாதே என் செல்லமே. உனக்குள்ள நானும் எனக்குள்ள நீயும் இருக்கும்போது எந்த பாவமும் உன்னை பின்தொடராதுங்கிறது உண்மைதான். இருந்தாலும் கூட சதா சர்வகாலமும் சாயி சாயினி என்னுடைய நாமத்தை சொல்லிக்கிட்டு இருக்கு. நீ ஒருபோதும் யாருடைய வாழ்விலும் எந்த கெடுதலையும் உண்டாக்கிவிடக்கூடாது. உனக்கு சித்தியும் புத்தியும் தருவதற்கு தானே உன் சாயப்பா நான் இருக்கேன். எனக்கு சொத்து சுகமாக நீ இருக்கிறாய். இனிமேல் வேறென்ன எனக்கு வேண்டும்? நிச்சயமாக நீயாக இருந்தாலே போதும். எல்லா விஷயங்களையும் நான் உனக்கு நடத்தி கொடுப்பேன். ஓம் சாய்ராம்.